மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அந்த பெரிய நபர் யார்? ஏன்னா எஃப்ஐஆரே போடாம வந்து ஒரு திருட்டு வழக்குல போய் ஒரு பையனை கூட்டு போய் அடிச்சு சாகடிக்கிறாங்கன்னா அது எந்த வகையில நியாயம்? அவங்க அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் கிடையாது. ஆமா, அந்த ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎஸ்பி ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. டிஎஸ்பி ஆபீஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. திருப்புவனம் போலீஸ் விசாரிச்சு விட்டுட்டாங்க. திருப்புவனம் போலீஸ் விசாரிச்ச மாதிரியே தெரியலையே. ஏதோ ஒரு பிரஷர் வந்திருக்கு. அந்த பிரஷர் காரணமா தான் செஞ்சிருக்காங்க. செஞ்சவங்க மாட்டிட்டாங்க. சொன்னது யாரு? எஃப்ஐஆர் போடாம இந்த வழக்கை விசாரிச்சு நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்பவம் நகை திருடு போனதா இல்லையா? திருடு போகாத நகைக்காக வந்து அடிச்சு பண்ணாங்களா? இந்த திருடு போனது உண்மையா? திருடு போச்சுன்னா அது எங்க போச்சு? அவரு எஸ்பி சொல்லியிருந்தாருன்னா எஸ்பிக்கு யாரு? நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து சர்ச்சையில சிக்கினாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்களா? போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குல அடிக்காம இருக்கணும், இதுல அடிக்கணும் அப்படின்னு சட்டமே கிடையாது. எதுலையுமே அடிக்கக்கூடாதுங்கிறதான் சட்டம். ஆனா இப்போ இவங்களை விசாரிச்சு இவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணல, யாரு இவங்களை கையை காட்டுறாங்கன்னு தெரியும். ரெண்டாவது இவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, இவங்க போன். காவலர்களுடைய மனைவிகள்லாம் வந்து சாலையில் உட்காந்து அந்த 6 பேரோட மனைவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மைதான் இல்லைல்ல. ஆனா அதே மாதிரி அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கல. அவன் தப்பு செஞ்சாரா செய்யலையா நமக்கு தெரியாது. குற்றவாளியாகவும் இருக்கலாம், குற்றவாளி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அடித்து கொல்லப்பட்டான்ல, அவன் என்ன தவறு செஞ்சான்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை திருப்புவனத்துல இளைஞர் அஜித்குமார் லாக்அப் டெத் சம்பவங்கிறது பெரிய அளவுல பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. அதற்கு பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்படுது. இப்ப அரசு அந்த சார்ந்த டிஎஸ்பி எஸ்பி மீது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நிறைய கேள்விகளும் அதை சுற்றி எழுந்திருக்கு. இந்த நகைகள் எங்க போச்சு, அந்த பெண் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் நம்மிடையே இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். இந்த விவகாரத்தை முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? காவலர்கள் வந்து எந்த ஒரு விதிமுறைகளையுமே பின்பற்றாம இந்த ஒரு கைது நடவடிக்கை, அப்புறம் தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது காவலர்கள் இந்த விஷயத்தில் நடந்துகிட்டது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது, மோசமானது. இது வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல். எதுக்காக அப்படி பண்ணணும்? இந்த வழக்கில் ரிப்போர்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்படவில்லை. எஃப்ஐஆர் போட்டால் தான் சட்டம் தன் கடமையை செய்ய முடியும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் செட்ஸ் த லா இன் மோஷன் அப்படிம்பாங்க. அதாவது சட்டத்தை வந்து அதோட நடவடிக்கை ஆரம்பமே எங்கன்னா எஃப்ஐஆரில் தான் ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. எஃப்ஐஆரே போடலை, இது திருட்டு வழக்குங்கிறாங்க. திருட்டு வழக்குன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அப்போது அந்த எஃப்ஐஆர் போடாத அளவுக்கு அப்படி என்ன? எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விசாரணை அதிகாரி, பதிவு பண்ணது ஒருத்தர் பண்ணுவார், அவரே கூட விசாரணை அதிகாரி இருக்கலாம், மேலதிகாரி கூட விசாரணை பண்ணலாம். அந்த விசாரணை அதிகாரி தான் வந்து ஸ்பாட்டுக்கு வரணும், விசாரிக்கணும், இல்லை பண்ணணும். இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது எதுன்னா, அந்த டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பி கண்ட்ரோலில் 3 காவல் நிலையம் இருக்குது. அந்த 3 காவல் நிலையத்தில் உள்ள குற்ற வழக்குகளில் தனி கவனம் செலுத்துறதுக்காக இந்த காவல் நிலையத்தில் 2 பேர், அந்த காவல் நிலையத்தில் 2 பேர், 2 6 பேரை வந்து ஸ்பெஷல் டீம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. வச்சு டிஎஸ்பியோட கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் கிடையாது. ஆமாம், அந்த ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎஸ்பி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் அவங்க இருப்பாங்க. அவர் வந்து இந்த 3 ஸ்டேஷன்லையும் எந்தெந்த கேஸ் வருதோ அதில் எது கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவார். அவங்களுக்கு இன்சார்ஜாக ஒரு எஸ்ஐ இருப்பார். தனியாக காவலர்களை அனுப்ப மாட்டாங்க. அந்த காவலர்களோட பணி என்ன சொல்கிறாங்களோ, எந்த கேஸை விசாரிக்க சொல்கிறாங்களோ அந்த கேஸ் எப்படி நடந்தது, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அது யார் கம்ப்ளைண்ட், என்ன ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு யார் மேலே சந்தேகம், இதில் நேரடியாக இவர் மேலே தான் சந்தேகம். ஏன்னா இவர் தான் கார் சாவியை வாங்கி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வண்டி இவர் ஓட்ட தெரியல, வேற ஒருத்தர் கொடுக்குறாரு. இந்த 2 பேர் உதவி பண்ணி வண்டி எடுத்து விட்றாங்க, திருப்பி சாவி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் மேலே தான் சந்தேகம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நேரடியாக இவரை விசாரிக்கலாம். ஆனால் வழக்கு பதிவு செய்யாமல் எப்படி விசாரித்தாங்க அப்படின்னு தெரியல. இது திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உள்பட்டது தான் அந்த சம்பவம் நடந்த இடம். ஃபர்ஸ்ட் திருப்புவனம் போலீஸ் விசாரிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தனிப்படை வந்து விசாரிச்சாங்க அடுத்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? திருப்புவனம் போலீஸ் விசாரிச்ச மாதிரியே தெரியலையே. விசாரிச்சு ஒரு நாள்ல விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஸ்பெஷல் டீம் வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அந்த காவல் நிலையத்திலிருந்து யார் ரிப்போர்ட்டை வாபஸ் அந்த வாங்கினாங்க, அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சாங்களா, சிஎஸ்ஆர் போட்டாங்களா, இப்போ சொல்றாங்க சிஎஸ்ஆர் போட்டாங்க, முதல்ல சொல்றாங்க சிஎஸ்ஆரே போடலை அப்படிங்கிறாங்க.
இப்போ சிஎஸ்ஆர் போட்டாங்க. அப்போ யார் சிஎஸ்ஆர் போட்டாங்க அவர் விசாரிக்கணும் இல்லையா? அந்த சிஎஸ்ஆர் போட்டது ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம், ரைட்டராக கூட இருக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கணும்ல, அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்க விசாரிக்கணும்ல. இப்போ தனிப்படை வந்து எப்படி வந்தாங்க, யார் உத்தரவில் வந்தாங்க? நிச்சயமாக டிஎஸ்பி உத்தரவு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் கண்ட்ரோல் தான் அவங்க இருக்காங்க. அப்படி வந்தவங்க ஒருத்தர் சந்தேகப்பட்டு விசாரித்தவொடனே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சார் வந்துட்டோம், சம்மந்தப்பட்ட நபர் இருக்கார், அவரை செக்யூர் பண்ணிட்டோம், அவரை கேட்டால் இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு அவரை இப்படி விசாரிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை கொடுத்த அதிகாரி யார்? இந்த மாதிரி அவங்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடித்து விசாரிக்க சொன்னாங்களா? அப்படி சொல்லியிருந்தா யார்? ரெண்டாவது, அந்த கோசாலையில் வச்சு அடித்து தான் கடைசியில் நடந்திருக்கு. அதை வந்து அந்த கோயில் எல்கைக்குள்ளேயே அந்த ஏசி, அறநிலையத்துறை ஏசியோட ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸோட கழிவறை, அந்த கழிவறையிலிருந்து அந்த ஜன்னலிருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த கேமரா தான் வந்து இதாக இருக்குது. இது தவிர அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுலேயும் இருக்கும். அதை வந்து யாரோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அளவு அப்படிங்கிறத விசாரிக்கணும். இதில் வந்து புகார் கொடுத்தாங்க இல்லையா, அந்த புகார் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வயதான அம்மாவுக்கு வந்து ஏதோ ஸ்கேன் எடுக்க போனதாகும், இல்லை விசாரணையில் தெரிய வந்தது சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நகைகளை கழட்டி வச்சதாகும். ஸ்கேன் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இங்கே கோயிலுக்கு வந்துட்டாங்க, அதனால் அந்த பேக்கில் போட்டு வச்சது பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இல்லை. எது இருந்தாலும் காவல்துறைக்கு இது தேவையில்லாத வேலை. புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடணும், விசாரிக்கணும். அதில் தவறு இருந்து இவர் செஞ்சுருக்காருன்னா அவர் மூலமாக அவரை அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட நகையை சீஸ் பண்ணி அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் தான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு 3rd டிகிரி மெத்தட்னு சொல்லுவாங்க, இது மாதிரி அடித்து இது பண்ணுறது. இந்த 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த சட்டத்திலையும் காவல்துறை வந்து இது மாதிரி அடித்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படவில்லை. இது ஏன் இந்த கையில் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ அந்த காவலர்கள் கையில் எடுத்ததுனால 6 பேரில் 5 பேர் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. மதுரை மத்திய செயலில் இருக்காங்க. அதுவும் கேட்டாங்க சார், கேட்குறாங்க என்னன்னா 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த டிரைவர் மட்டும் ஏன் விட்டாங்க, அவரு தானே அதுக்கு முக்கியமான நபர் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, நான் டிரைவர் ஜீப்லேயே இருந்தேன், அவங்க தான் போய் விசாரிச்சாங்க உள்ளே கூட்டு போய். ஏன்னா கொண்டு போய் அந்த கோசாலையில் வச்சு தான் அடிக்கிறாங்க, தெரியுது நம்ம அந்த வீடியோவை பார்க்கல. அதனால் அவரை விட்டுருக்கலாம். அப்படி அவரும் சம்மந்தப்பட்டுக்காரன் நிச்சயமாக அவரையும் கைது பண்ணலாம். இப்போ இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. சிபிஐ அதை வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இறந்து போன சமாச்சாரத்தை அதை மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க. இது போக உயர்நீதிமன்றம் மதுரையில் உள்ள கூடுதல் மாவட்ட நீதிபதி அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விசாரித்து ஒரு தகவல் நீதிமன்றத்துக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு எந்த உதவியும் எல்லா உதவியும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் டிஜிபி இது வரைக்கும் இந்த காவல்துறையில் தவறு செஞ்சவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன சம்பவங்கள் நடந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ரிப்போர்ட்டை 2 நாள் அரசு தரப்பில் கேட்டிருக்காங்க. நாளைக்கு ஃபைல் பண்ணுவாங்க. இல்லை சார், அரசுகள் மாறலாம், போலீஸ் மட்டும் ஒரே சிந்தனையில் இருக்காங்க. மக்கள் அதுவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து சர்ச்சையில் சிக்கினார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா? 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்ங்கிறது அந்த மாதிரி நபர்களுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன் ஒன்றுமே இல்லாத ஒரு விளிம்பு நிலையில் இருக்கவங்க மட்டும் ஈஸியாக போலீஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஸ்ரீகாந்த் கேஸுங்கிறது டிஃப்ரெண்ட் கேஸ், இது வேற கேஸு. இது வந்து ஒரு தெப்ட் கேஸ். அது வந்து போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட வழக்கு. போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட வழக்கில் அடிக்காமல் இருக்கணும், இதில் அடிக்கணும் அப்படின்னு சட்டமே கிடையாது. எதுலேயுமே அடிக்கக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஆனால் அந்த விசாரணை வந்து எப்படி பண்ணியிருக்கணும் இவங்க அப்படின்னா, இந்த 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணதுக்கு பதிலாக அந்த இடத்துல சிசிடிவி வந்துருக்கும். இந்த கார் சாவி அவங்க வாங்கினதுக்கப்புறம் இவர் யார்கிட்ட கொடுக்குறாரு, யார் அந்த காரை எடுக்கிறாங்க, காரை எடுக்கிறவர் அங்கே கொண்டு விடுறாரு இல்லையா, விட்டதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து எதையாவது எடுக்கிறாரா, இல்லை அவர் பூட்டாமல் இறங்கி வந்துட்டாரா, அதுக்கப்புறமா யாராவது வந்து கதவை திறந்து உள்ளேருந்து எடுத்தாங்களா, இப்படிங்கிறத பார்க்கணும். அதுலேயும் இந்த புகார் கொடுத்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரை அவரே தான் அரைகுறையாக ஓட்டிட்டு வந்ததாக சிசிடிவியில் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் பார்க்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பையன் எடுத்திருந்தாருன்னா இவர் யாருக்கிட்டலாம் அதுக்கப்புறமா பேசியிருக்காரு. அந்த சந்தர்ப்பம் நடந்து இல்லையா, சம்பவம் நடந்ததுக்கப்புறம் யார்கிட்ட பேசியிருக்காரு, அவங்களாம் யார் இந்த மாதிரி விசாரணை கொண்டு போகணுமே தவிர இவர் எங்கேயும் ஓடி போகக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு தீவிரவாதியோ இல்லைன்னா அந்த இதில் மேற்கு மாவட்டங்களில் கொலை பண்ணிட்டு ஓடி போனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் கிடையாது. அந்த இதில் வேலை செய்யக்கூடியவர், தற்காலிக ஊழியர், அந்த இதில் கோயிலில் வேலை செய்கிறவர், அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அதனால் அவர் ஓட போகிறதில்ல. அவரை வந்து இன்னைக்கு அனுப்பிச்சிட்டு கூட நாளைக்கு விசாரிக்கலாம்.
அவர் வீட்டை சர்ச் பண்ணால் கூட சர்ச் பண்ணலாம், அவங்க அம்மாவை விசாரிக்கலாம், தம்பியை விசாரிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இவரோட நண்பர்கள் யாருன்னு விசாரிக்கலாம். விசாரித்து இவர் மேலே குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறமா இவர் வந்து எப்படி லாக் பண்ணி விசாரிக்கணுமோ அது மாதிரி லாக் பண்ணணுமே தவிர அடிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. சட்டத்தில் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இவங்க பண்ணது மிருகத்தனமான வேலை. இதுக்கு யார் பண்ண சொன்னாங்க அதுதான் பார்க்கணும். அதுதான் மெயின். இப்போ இவங்களை விசாரித்து இவங்க வாக்குமூலத்தை பதிவு சொன்னதில்ல யார் இவங்களை கையை காட்டுறாங்கன்னு தெரியும். ரெண்டாவது இவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, இவங்க ஃபோன், இந்த ஃபோனில் வந்து யார்கிட்ட பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறப்போ அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நபர் ஒரு டிஎஸ்பியாக இருக்கலாம், அவருக்கு யார்கிட்ட பேசியிருக்காரு, எஸ்பியை தகவல் கொடுத்தாரா, இல்லை யாராவது பெரிய இடத்துல இருந்து சொன்னாங்களா, அந்த பெரிய நபர் யார்? ஏன்னா எஃப்ஐஆரே போகாமல் வந்து ஒரு திருட்டு வழக்கில் போய் ஒரு பையனை கூட்டு போய் அடித்து சாகடிக்கிறாங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? ரெண்டாவது சட்டப்படி ஒருத்தனை கைது பண்ணால் எஃப்ஐஆர் போட்டு அந்த இதில் குற்றவாளின்னு சொல்லிட்டு விசாரித்து விசாரணையில் தெரிய வந்தால் அவரை கைது பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இது 24 மணி நேரத்துக்குள்ளே பண்ணலை. அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வந்து சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை ஒருத்தரை கைது பண்ணணும்னா எப்படி பண்ணணும், கைது பண்ணக்கூடிய அதிகாரி வந்து யூனிஃபார்மில் இருக்கணும், அவரோட பேர் அந்த ஐடென்டி கார்டெலாம் போட்டிருக்கணும். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணல. அப்போது சட்டத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு அடியாட்கள் மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து அப்போ அந்த அடியாட்கள் கொலையாளிகள் அவங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இவங்களுக்கும். இப்போ அதே தான் நடந்திருக்கு. இப்போ வந்து திருடு கொடுத்தவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. திருடுனா சொல்லப்பட்டு இவங்களால் அழைத்து கொல்லப்பட்ட நபருக்கும் இவங்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. ஆனால் இவங்க ஏன் செய்யணும்? இப்போ இன்றைக்கி ஏன் வம்பில் மாட்டணும்? இப்போ அவங்க மனைவி அவங்க குடும்பத்தாரெலாம் வந்து ரோட்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்கணும்ல. ஒரு அதிகாரி சொல்கிறாங்கன்னா எது நியாயமோ அதை தான் செய்ய முடியும். அநியாயமான விஷயங்களை அப்படின்னு சொன்னால் செய்யாதீங்க, மறுத்துருங்க. என்ன பண்ணிடுவாங்க? உங்களை ஸ்பெஷல் பார்ட்டிலேருந்து எடுத்துருவாங்க, இல்லை வேற ஒரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஏன் நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு சட்டத்தில் என்ன வழிமுறைகள் கொடுத்துருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. அதை மீறி சொன்னாங்கன்னா செய்யாதீங்க. இப்போ சொன்னவங்க காணோம், செய்தவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இல்லை சார், 2 விஷயம் சொல்லப்படுது. அந்த நகை எங்கே மாயமாயிடுச்சு, அதை பற்றி ஏன் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப அதுதான் விசாரணை. அதுக்கு காரணம் அந்த சிஎஸ்ஆர் கொடுத்தார்ல, அவர் அப்படிக்கணும், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நீ சிஎஸ்ஆர் கொடுத்ததுக்கப்புறம் விசாரணை பண்ணியா, யாரை விசாரிச்ச? இல்லை நான் வந்து ஏடுதாங்க, நான் விசாரிக்கல, எஸ்ஐக்கு கொடுத்துட்டேன். அப்போ எஸ்ஐ கொண்டாங்க, நீ என்ன பண்ண? இல்லை, கொலை செய்யப்பட்ட அஜித் சொன்னதாக 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இந்த மாட்டுத் தொழுவத்தில் மறைச்சு வச்சிருந்ததாக வழி தாங்க முடியாமல் அடிக்கிறப்ப சொல்லிட்டாரு அப்படின்னும், இன்னொன்று வந்து தம்பி நவீன் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாருன்னு 2 விஷயம் சொல்லப்படுது. ஆனால் அந்த நகை எங்கன்னே தெரியாமல் இப்படி ஒரு கொலை, அதை அடுத்து இப்படி பல சம்பவங்கள் நடந்துகிட்டே போதே அப்படின்னு நிறைய பேர். ஃபர்ஸ்ட் சம்பவம் நகை திருடு போனதா இல்லையா, அதுவே முக்கியமான, அதுதான் முக்கியம். திருடு போகாத நகைக்காக வந்து அடிச்சு கொண்டாங்களா, இல்லை திருடு போனது உண்மையா? திருடு போச்சுன்னா அது எங்கே போச்சு? இங்கே போச்சா, இல்லை இவங்க அங்கே நிறுத்திருந்தாங்கல்ல ஸ்கேன் சென்டரில், அங்கே போச்சா, இல்லை இவங்க இங்கேருந்து கிளம்பி போனப்புறம் வேற எங்கேயாவது டிஃபன் சாப்பிடவோ எங்கேயும் நிறுத்தினாங்களா, அங்கே போச்சா? இதெல்லாம் ஒரு தீர விசாரித்து குற்றம் நடந்தது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுன்னா எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் செஞ்சது, அந்த மாதிரி தான் போகணும். அதுதான் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இவங்க வந்து இந்த பையன் வண்டி எடுத்து விட்டாலும் அவங்க சொன்னாங்கன்னா இவனை பிடிச்சி கொண்டு போய் அடிச்சாங்கன்னா எந்த நியாயம், இதில் எந்த லாஜிக்கே இல்லை. இல்லை, இந்த நகை பறி கொடுத்த பெண் அப்படின்னு கருதப்படுற புகார் கொடுத்த அந்த டாக்டர் நிக்கிதா அவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படுவாங்களா? அவங்க விசாரிக்கப்படுவாங்க. அவங்களை விசாரிக்கணும்ல, சிபிஐ விசாரணையில் அவங்களை விசாரிப்பாங்க. நிச்சயம் அது வந்து மாற்றுக்கிறது இல்லை. அந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணையில அவங்க விசாரிப்பாங்க. இல்லை சார், போலீஸ் கொடுத்த எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்லேயே விஷயங்கள் மாறுபடுது. அவர் வந்து வலிப்பு வந்து இறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் காயங்கள் காரணமாக தான் இறந்தாருன்னு சொல்றாங்க. இவ்வளோ நடந்தும் போலீஸ் இதை தெரிஞ்சே பண்ணியிருப்பாங்களா, இல்லை உண்மையிலேயே அதான் நடந்திருக்குமா? அதாவது அவர் இறந்து போனார் இல்லையா, அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும். அந்த எஃப்ஐஆரை போட்டு அந்த கேஸை வந்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு அனுப்பணும். அவர் இறந்து போனார் அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும்? மருத்துவர் தான் சொல்ல முடியும். மருத்துவர்கிட்ட எடுத்து போயில இறந்து போனார்னா அவர் இறந்து போனால் என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி காவல்துறை அடித்து இறந்து போனாங்கன்னா அப்படியே பாடி எடுத்து மார்ச்சரியில் வச்சுட்டு அந்த லோக்கல் போலீஸுக்கு இன்டிமேட், இந்த சம்பவம் எங்கே நடந்ததோ அந்த போலீஸுக்கு, அங்கே லோக்கலில் போலீஸ் இருக்கும். எங்கே மதுரையிலேருந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இல்லையா, அங்கேயே மதுரை ஹாஸ்பிட்டல்லையே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டரில் என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரி போட்டு அந்த லோக்கல் போலீஸுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இன்டிமேட் பண்ணுவோன்னா அந்த போலீஸ் வந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மைக்கு மூலம் மெசேஜ் கொடுப்பாங்க.
அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வந்து இங்கே வந்து பார்த்து அவங்க உறவினர்கள் யார் இருந்தாங்களோ சம்பவம் நடத்த பார்த்தவங்க யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி அதை வச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று, இந்த காவலர்களே 6 பேர் போனாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் இது மாதிரி நாங்கள் விசாரிக்க போனோம், விசாரித்தோம், அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த கதையெல்லாம் அவராக இட்டு கட்டி எடுத்துகிட்டு போனப்போ அவர் இறந்து போயிட்டார். இங்கே வைக்கிறாங்க அங்கே வச்சிருக்கேன்னு சொன்னார். நாங்கள் போய் விசாரிக்கல, வலிப்பு வந்து இறந்து போனார். அதனால் அவர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கூட்டு போனோம், அங்கே இறந்து போனதா சொல்லிட்டாங்க அப்படின்னு அவரோட வாக்குமூலத்தை வச்சு கூட எஃப்ஐஆர் போட்டுருக்கலாம். அப்படி போட்டிருந்தா தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காவலர்கள் வந்து அந்த புகார் கொடுக்குறவர் தன்னை வந்து இம்ப்ளிகேட் பண்ணாமல் தப்பிக்கக்கூடிய அளவில் ஒரு புகாரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்படி புகார் கொடுத்தாலும் விசாரணையை பண்ணுறது மேஜிஸ்ட்ரேட். அவங்க சம்பவ இடத்துக்கு போகிறாங்க, சம்பந்தப்பட்டவங்கள விசாரிக்கிறாங்க, இறந்து போன ஒரு சொந்தக்காரங்களை விசாரிக்கிறாங்க, அந்த டாக்டர் அவரை விசாரிக்கிறாங்க, பிரேத விசாரணை பண்ணுறாங்க, இன்குவஸ்ட். அதில் பிரேதத்தை கிடச்சி வச்சு 5 இண்டிபெண்டன்ட் விட்னஸை வச்சு இவர் எப்படி இறந்து போனார், அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வெஸ்டன் கொடுக்குறாங்க. அதில் வந்து வீடியோகிராஃப் பண்ணணும், 1க்கு மேற்பட்ட டாக்டர்கள் வந்து பண்ணணும். அந்த எடுத்த வீடியோகிராஃபை 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அனுப்பணும். இந்த எஃப்ஐஆரையும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அனுப்பணும். இந்த சம்பந்தப்பட்ட அவ்வளோத்தையும் விசாரித்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை வாங்கி 3 மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். அது ஒரு ப்ரொசீஜர், அது நடந்துகிட்டு இருக்கு. பேரலாக காவல்துறையிலேருந்து இதே மாதிரி பேரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த 2 ரிப்போர்ட்டும் கவர்மெண்ட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க, இது வந்து நியாயம்தான், இது நியாயம் இல்லை, ஜஸ்டிஃபைடு அன்ஜஸ்டிஃபைடு. இப்போ இதில் வந்து அன்ஜஸ்டிஃபைடு. இப்போ அன்ஜஸ்டிஃபைடுனா அடுத்த இது என்னென்னா இவங்களுக்கு பேரில் மர்டர் கேஸ் பதிவு பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அது பண்ணிட்டாங்க. இப்போ இதில் இன்னும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். டிஎஸ்பி சம்மந்தப்பட்டிருக்காரா, அவரோட ஃபோனை வெரிஃபை பண்ணால் அவர் யார்கிட்டலாம் பேசினான்னு தெரியும். அவருக்கு எஸ்பி சொல்லியிருந்தாருன்னா எஸ்பிக்கு யாரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இதில் என்னென்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு, அந்த ப்ரெஷர் காரணமாக தான் செஞ்சுருக்காங்க. செஞ்சவங்க மாட்டிட்டாங்க. சொன்னது யாரு? இவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்க, அடிச்சு விசாரின்னு சொன்னாங்களா? இப்போ அதெல்லாம் விசாரிக்கல, நிச்சயமா சிபிஐ விசாரணை தெரிய வரும். அதுலேயும் ஒரு 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. இதே வந்து ஐபிஎஸ் கேடரில் இருக்கிற அதிகாரிகளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, கீழ்நிலை காவலர்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இதே ஒரு ஐபிஎஸ் மேலே கை வைக்க ஏற்கனவே இது மாதிரி நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். பல்புடுங்கி பல்பீர் சிங்கை வந்து 15 பேரை பல் பிடுங்கினாரு. அவர் ஐபிஎஸ் அதிகாரினால அவரை கைது பண்ணவே இல்லை. ஆனால் அவர் பேரில் கேஸ் நடக்குது, சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்குது. இதே வந்து சாத்தாங்குளத்தில் பாருங்க, இன்ஸ்பெக்டர் டு இன்ஸ்பெக்டர் அதுக்கு கீழே உள்ளவங்க 5 வருஷமும் உள்ள இருக்காங்க, பெயில் கூட கொடுக்கல அவங்களுக்கு. அதுக்காக அவங்க செஞ்சது நியாயம்னு நான் சொல்லலை. அதாவது அவங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தனியாக சங்கம் இருக்கு, அவங்க தரப்புல அவங்க முறையீடு செய்ய முடியுது. சிஎம், ஹோம் செக்ரட்டரி இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்குன்னா அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு அவங்களோட குறைகளை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவலர்கள் நடந்து கொண்டது மிருகத்தனமானது, கொடுமையானது. அதில் எந்த வகையிலும் 1% கூட நியாயம் கிடையாது. இப்போ அந்த காவலர்களுடைய மனைவிகள்லாம் வந்து சாலையில் உட்காந்து அந்த 6 பேரோட மனைவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எங்க தரப்பு நியாயத்தை கேளுங்க, டிஎஸ்பி சொன்னதை அவர் செஞ்சாரு, இதுல என்ன தப்பு இருக்குங்கிற அதான் அவரு வாக்குமூலம் கொடுக்கணும். இவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாரு செஞ்சாரோ யாரு மாட்டிட்டு இருக்காரோ அவர் சொல்லட்டும், டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தான் எங்களை அடிக்க சொன்னாரு, அவரு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இன்னாரு சொன்னதா சொல்லணும்னா அதை சொல்லுங்க. நீங்க உங்க வாக்குமூலத்தில் அதை சொன்னீங்கன்னா தான் அது சரியா இருக்கும். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க உண்மைதான் இல்லைல்ல, ஆனா அதே மாதிரி அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கல. இப்போ நீங்களாவது உங்க கணவர் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் அரை சம்பளம் கிடைக்கும், அவன் பாவம் ஒண்ணுமே செய்யாது, அவன் தப்பு செஞ்சானா செய்யலையா நமக்கு தெரியாது, குற்றவாளியாகவும் இருக்கலாம் குற்றவாளி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அடித்து கொல்லப்பட்டான்ல, அவன் என்ன தவறு செஞ்சான்? அவனை அப்படியே திருடி இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் ஆஜர்படுத்தி நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்களை அடிக்கிறதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? அப்ப உங்களை அடிக்க சொல்லி அதிகாரி சொன்னார்னா உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கணும். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க முறையிடுறாங்க. பட் இதுல செய்யக்கூடிய வேலை அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் அவங்க உண்மை என்னவோ சொல்லணும். சரி, பொதுவாக பார்க்குறப்ப இது அவ்வளோ பெரிய வழக்கு இல்லை, ஒரு நகை திருட்டு வழக்கு அவ்வளோதான், பெரிய அளவில் கொலையோ வேறு சில கொள்ளைகளோ அது ஈடுபடலை. நகை திருட்டு வழக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சிட்டு போகிற ஒருத்தவங்களை இவ்வளோ தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா போலீஸாரோட ஈகோ எங்கேயோ தூண்டப்பட்டிருக்கும். அப்படிதான் சம்பவம். ப்ரெஷர், யாரோ எஃப்ஐஆர் போடாம இந்த வழக்கை விசாரித்து நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது சரியாகவும் இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஏன்னா சாதாரணமாக எஃப்ஐஆர் போடுவாங்க,
எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்கவே மாட்டாங்க. இல்லை எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்கிறாங்க, இவ்வளோ தூரம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அவன் 10,000 நகைக்காக ஒருத்தனை அடித்து கொள்கிறாங்க அப்படின்னா ஏதோ ப்ரெஷர், ஏதோ ஒரு பக்கம் இருந்து அழுத்தம். அந்த அழுத்தம் யார் மூலம் கொடுக்கப்பட்டது? அது நேராக அப்படியே வரிசையாக கான்ஸ்டபிள்லேருந்து டிஎஸ்பி போய், டிஎஸ்பிலேருந்து எஸ்பிக்கு போய், அந்த எஸ்பிகிட்ட இருந்து யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களையும் இந்த வழக்கில் சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இன்டைரக்டாக இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இல்லை இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, நிறைய பேர் கொந்தளிச்சு பேசுகிறாங்க. அதுக்கடுத்து மீண்டும் இப்போ சாத்தாங்குளம் நடந்தப்ப இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் இந்த சம்பவம் நடக்குதுங்கிறப்ப இது எப்படி தான் காவல்துறையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் எப்படி பார்த்துக்கிறது? காவல்துறையில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்மளோட வேலை கிடையாது. சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இப்போ நிறைய வந்துருச்சு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது போக டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு மேலேருந்து ப்ரெஷர் வரும், ஒர்க் ப்ரெஷர் வரும், உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு மன ரீதியான உடல் ரீதியான அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். 2. 3வது, இப்போ நீங்கள் சொன்ன சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அன்னைக்கு ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்டது 24 மரணங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்த 24 எதுங்கிறது நமக்கு தெரியல. ஒன்னே G5 செக்ரட்டரியேட் காலனியில் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை அந்த கேஸில் முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, அவனுக்கு வலிப்பு இறந்து போனான்னு. ஆமாம், அது என்ன வலிப்பு? அது ஒரு ஃபார்மட்டா சார்? எல்லா கொலையிலையும் பின்னாடி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. வலிப்பு வரும், இல்லைன்னா என்ன நெஞ்சு வெளி மாரடைப்பு வரும். அப்புறம் விசாரிச்சதில் காவல்துறை தான் அடித்தாங்கன்னு தெரிஞ்சுது. காவல்துறையை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வழக்கு நடந்துட்டு இருக்கனால மட்டும் அவனுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறையை எப்படி பயன்படுத்தணும்? இப்போ காவல்துறையில் ஒரு அதிகாரியே இல்லாமல் காவலர்களை மட்டும் அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் டிஜிபி ஆர்டர் போடுறாரு, ஸ்பெஷல் பார்ட்டின்னு எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருக்காரு. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நாலேஜுக்கு போகுது. இதை முதல்ல நீங்கள் பண்ணுங்கள். 2வது, இன்னொரு விஷயம், இப்போ சமீப காலங்களில் ஒரு 5 வருடங்கள் அது மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு இது மாதிரி கஸ்டடி டெத் நடந்த சம்பவங்களில் ஒரு 10 சம்பவங்களோ 20 சம்பவங்களோ இந்த 5 வருஷம் நடந்த எடுத்துக்கிட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு காவல்துறையில் டிஜிபி அந்தஸ்துலேருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி, அதே மாதிரி மனநல மருத்துவர், காவல்துறையில் பணிபுரிந்த கீழ்மட்ட காவலர்கள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஓய்வானவங்க, ஓய்வு எடுத்துக்கு அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்களுக்கு இந்த அனுபவங்கள் தெரியும். இவங்களெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த சம்பவம் நடந்த இடங்களில் விசாரித்து போய் அங்கே நடந்தது என்ன ஏதுங்கிறது பாதிக்கப்பட்டவங்களையும் விசாரித்து அதில் பாதிக்கப்பட்ட காவலர்களையும் விசாரித்து சம்பவம் எப்படி நடந்திருக்கு, எதனால் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அதுலேயும் வலிப்பு வந்தது, இதுலேயும் வலிப்பு வருதுன்னு. இது மாதிரி ஏன் அந்த பிரச்சனை எதுக்காக வருது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒரு அறிக்கையை வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த காலத்து போலீஸ் இல்லை, இது இந்த காலத்தில் எல்லாமே சயின்டிஃபிக்கலாக தெரியுது. இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன தான் சிசிடிவி எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாலும் கழிவறையிலேருந்து ஒருத்தர் எடுத்துட்டார் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்துருச்சு. இப்போ அப்படி இருக்கப்போ சயின்டிஃபிக்கலாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கட்டமைக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். அது இல்லாதனால தான் பாருங்கள், ஆன்லைன் குற்றங்களில் சைலேந்திர பாபு சார் சொன்னது, கடந்த ஆண்டில் 1500 கோடி லாஸ் ஆகிருக்கு. ஆனால் திருடு இது மாதிரி மூலமாக 50 கோடி தான் லாஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு வருஷத்தில் ஆன்லைனில் 1500 கோடி போகுது தமிழ்நாட்டில் மட்டும். அப்போது அந்த தடுக்கிறதுக்கு எப்படி, ஆன்லைன் குற்றங்களை தடுக்கிறது எப்படி, கண்டுபிடிக்கிறது எப்படி, தண்டனை வாங்கி கொடுக்கறது எப்படி, அந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். சார், இன்னொன்று, எது நடந்தாலும் போலீஸ் ஒரு வாரத்துக்கு அல்லது 1 மாதத்துக்கு அலர்ட்டாக இருக்காங்க, மறுபடியும் பழையபடியே போயிடுறாங்கிறாங்க. சமீபத்தில் உதாரணமாக இப்போ சென்னையில் ஒரு சிறுமி உயிரிழந்தாங்க சாலை விபத்தில். அதுக்கடுத்து கனரக வாகனங்கள் நகருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அந்த வாகனங்கள்லாம் வர தொடங்கி இருக்கு. இது போலீஸ் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி சட்டங்கள் போடுறது பெருசு இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும். அதை மாதிரி திருப்பி வண்டிகள் வருதா வந்துன்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் பயம் இருக்கும். ஏன்னா அவங்க வணிக ரீதியாக வண்டி ஓட்டுறாங்க, லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க ஒரு லோடு போனால் இவ்வளோ காசு கிடைக்கும், அந்த டிரைவருக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்க அதை கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஆனால் மக்களோட உயிர் அப்படிங்கிறது முக்கியம். அது இந்த பீக் ஹவர்ஸில் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றணும்.
நிறைவேற்றலாம் அந்த மேலே நடவடிக்கை எடுத்து அந்த வண்டிகள்லாம் சீஸ் பண்ணி போடுங்க. ஒரு 4 வண்டியை சீஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் ஓட்டுறாங்களா பாருங்க. எதுவுமே கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் அது ஒரு கட்டுக்குள்ள வரும். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு ஆழமாக உங்க அனுபவ ரீதியான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.